உங்களுக்கு எந்த பெயினும் இல்லையே? எல்லாம் நல்லபடியாக இருக்குல்ல? நல்லபடியாக இருக்குது டாக்டர். பெயின்லாம் குறைஞ்சிருச்சு, இப்போ பரவாயில்ல. சரிம்மா, நான் கொடுக்குற டேப்லெட்லாம் கரெக்டாக சாப்பிட்றீங்கல்ல? சாப்பிட்றேன் டாக்டர். அப்புறம் ரொம்ப கீழே குனிஞ்செல்லாம் ஏதாவது எடுத்தீங்களா? கீழே குனிஞ்சு எடுக்கும்போது ஏதாவது வலிச்சுதா? கீழே குனிஞ்சு தண்ணி எடுத்தேன் டாக்டர். குடிச்சிட்டு வைக்கும்போது லைட்டாக வலிச்சது. அடிக்கடி கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காமல் இருங்க. ஓகே டாக்டர். டாக்டர் சொல்லுங்கம்மா. இன்னைக்கு நாங்கள் வீட்டுக்கு போகலாம்ல? உங்களுக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்ன, இனிமேல் தான் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு 5-6 மாதத்துக்கு ரொம்ப அலைச்சல் இல்லாமல் இருக்கணும். அதுவும் இல்லாமல் மாடி படிக்கட்டு அடிக்கடி ஏறி இறங்கக்கூடாது, வெயிட்டெல்லாம் அதிகமாக தூக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா சீக்கிரம் குணமாயிடும். அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே டாக்டர். நான் சில மெடிசன்ஸ் எழுதி தரேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே டாக்டர். இன்றைக்கி உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். ஃபர்தராக அடுத்த கவுன்சிலிங் வந்து ஒரு 15 டேஸ் கழிச்சு June 20 வாங்க. ஓகே டாக்டர். கண்டிப்பாக ஒரு 2 செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வரணுன்ற அவசியம் இல்லை. ஓகே டாக்டர், தேங்க்யூ. ஓகேம்மா, அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோங்க. பார்த்துக்குறோம் டாக்டர். இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கோங்க. ஃபுல் அமௌண்ட்டு செட்டில் பண்ணிட்டீங்களே? பண்ணியாச்சு டாக்டர். ஓகேம்மா, டேப்லெட்டுக்கு மட்டும் பைசா கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க. சரிங்க டாக்டர். நான் அடுத்த பேஷண்ட் பார்க்க போகிறேன். ஜீவா. சொல்லுங்க பிரியா. இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிடலாம் சொன்னாங்க. ஆமாம் பிரியா, இதை பற்றி நான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். என்ன பேச போகிறீங்க? பிரியா, நீங்கள் எனக்கு பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க. அதை என்றைக்கும் நான் மறக்கவே மாட்டேன். ரொம்ப 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 தேங்க்ஸ். பரவாயில்ல, இருக்கட்டும். இப்போ நான் எங்கள் வீட்டுக்கு போகலாம்ல? என்ன, உங்கள் வீட்டுக்கு போகிறீங்களா? ஆமாம் பிரியா. எதுக்கு? எனக்கு நல்லபடியாக குணமாயிடுச்சு. நான் என் ஹஸ்பண்ட்ட போய் சொல்லணும். ப்ளீஸ், நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேனே. இப்போ மட்டும் நான் அவங்கள அவங்க வீட்டுக்கு விட்டுட்டேன்னா மேடம் என்னை பயங்கரமாக திட்டுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு எதிராக எல்லா வேலையும் பண்ணுவாங்க. இவங்க கிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? என்னாச்சு பிரியா? இல்லை, ஒன்றும் இல்லை ஜீவா. நான் எங்கள் வீட்டுக்கு போகலாம்ல? உங்கள் வீட்டில் படிக்கட்டுலாம் இருக்கா? இருக்கு பிரியா. ஆமாம், படிக்கட்டில் நடந்து போவீங்க இல்லை லிஃப்ட்டில் போவீங்களா? வீடு பெருசு தான், லிஃப்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ நான் படிக்கட்டு ஏறக்கூடாதுன்னு இப்போ தானே டாக்டர் உங்கள் முன்னாடி சொன்னாங்க. இப்போதைக்கு நீங்கள் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனையும் வரும், உங்கள் உடம்புக்கு பிரச்சனையும் வரும். அதனால் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போக வேணாமே. கொஞ்ச நாள் எங்கள் கூடவே இருங்க. அதுக்கப்புறமா கூட நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகலாம். என்ன, நிஜமாவா? கொஞ்ச நாள் கழிச்சு நான் எங்கள் வீட்டுக்கு போகலாமா? போகலாம் ஜீவா. இதில் என்ன இருக்குது? இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் போக வேணான்னு சொல்கிறேன். திரும்பியும் போனீங்கன்னா வம்பதான் விலைக்கு வாங்கணும். தேவையாது நம்மளுக்கு. கொஞ்ச நாள் தானே, எங்கள் கூடயே தங்கிக்கோங்க. இல்லை, எங்கள் வீட்லேயும் ஒரு வேலையும் இருக்காது. நான் பேசாமல் படத்துக்கு தான் போகிறேன். என் ஹஸ்பண்டுக்கும் இதை பற்றின விஷயம்லாம் தெரியாமல் இருக்கலாம்ல. அவங்களுக்கும் இதை பற்றியெல்லாம் தெரியப்படுத்தணும். அச்சச்சோ, அவங்க கிட்ட சொன்னாலும் மேடம் காதுக்கு போயிருமே. எப்படியாவது இவங்களை ஸ்டாப் பண்ணணும். இங்கே பாருங்க ஜீவா, நான் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்கள் குடும்பத்தை ஆளுங்க யாரும் ஒருத்தர் கூட இங்கே வந்து பார்க்க வரல. ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமும் வரலன்னா எதுக்கு அங்கே போகிறீங்க? உங்கள் ஹஸ்பண்டுக்கு உங்கள் மேலே அக்கறையே இல்லாமல் இருக்கலாம். ப்ளீஸ், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. ஒரு சிஸ்டராக நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நான் உங்களை பார்த்துக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு நீங்கள் எங்கள் கூட இருங்களேன் ப்ளீஸ் ஜீவா. இல்லை, அது வந்து நீங்கள் மறுப்பு எதுவும் சொல்லாதீங்க. நீங்கள் எங்கள் கூட தான் இருக்கணும். என்ன, சரிங்களா? இல்லை பிரியா, எனக்கு வெளியில் வேலை இருக்குது. நீங்கள் நல்ல முடிவு எடுத்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் வெளியில் போயிட்டு வரேன். டிஸ்சார்ஜ் ஆனோடனே நான் என் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறேன் உங்களை. எங்க பிரியா, என்ன இப்படி சிட்டாக பறந்துட்டாங்க? நான் இவ்வளோ சொல்லியும் கேட்காம அவங்க வீட்டிலே தங்குங்க, அவங்க வீட்டில் தங்குங்கன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அத்தை இவங்களை கடத்தி கொண்டு போய் வச்சுருக்க சொன்னாங்களா? ஒன்றும் புரியலையே. ஆனால் என்கிட்ட நல்லா தான் பேசுகிறாங்க. எங்கள் அத்தை ராட்சசி, ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டா. ஆனால் இவங்க அப்படி இல்லை, சாதுவாக இருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியல. இவங்கள பார்த்தா நல்லவங்க மாதிரி தான் தெரியுது. ஆனால் எதுக்காக எங்கள் அத்தை கூட பேசணும்? இந்த எல்லா விஷயத்துக்கும் விட கண்டுபிடிக்கணும்னா இப்போதைக்கு நான் அவங்க கூட இருக்கிறது தான் நல்லது. அப்போ தான் அவங்களோட அசைவு எல்லாத்தையும் கவனிக்க முடியும். நம்ம இவங்க கூடயே தங்கிக்குவோம், எந்த பிரச்சனையும் வராது. ராஜா, சீக்கிரமாக உன்னை தேடி நான் வருவேண்டா. ஐ லவ் யூடா ராஜா. இந்த அம்மனி எந்திரிச்சு வரத்துக்கு இம்புட்டு நேரம். என்னையெல்லாம் எப்படி சொல்லிட்டு நம்ம வளர்த்த? காலையில வெள்ளனை எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்த்தியா இல்லையா? ஆமாண்டி. ஆனா உன் பேத்தியை மட்டும் இவ்வளவு சொகுசா வளர்த்து வச்சிருக்க. ஒன்னுத்துக்கும் லாய்க்கல, துப்பு கிட்டது. இதெல்லாம் மருமகளா? மருமக. அத்தா, அத்தா, அப்பத்தா. என்னம்மா, நீ அத்தானை பாத்தியா? அவன் எங்கேயோ வெளியே போறேன்னு சொல்லிட்டு போனா. ஓ அப்படியா, சரி அப்பத்தா. ஏய் நிலடி. சொல்லுங்க அத்தை, உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஏன், என்னாச்சு?
நேற்று நைட்டு என்னமோ செய்கிறேன்னு அம்புட்டுக்குள்ள பாத்திரத்தை யூஸ் பண்ணி வச்சிருக்க. நீ தானே யூஸ் பண்ண? ஆமாங்க அத்தை. அப்போ நீ தானடி விளக்கணும். மறந்தே போயிட்டேன். இந்தோ போய் விளக்கிட்டு வந்துடுறேன். நிலடி, என்னை பார்த்தா லூஸ் மாதிரி இருக்கா? நான் என் வாயால் அப்படி சொல்லவே இல்லையே அத்தை. ரொம்ப கொழுப்பு தான் உனக்கு. பாத்திரத்தை அவனை விளக்க விட்டுட்டு என்ன அத்தா விளக்குனாரா? அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரியே கேட்குற. அவன் விளக்குனது உனக்கு தெரியாது. சத்தியமாக தான் சொல்கிறேன், எனக்கு சத்தியமாக தெரியாது. உங்கள் மேலே சத்தியமாக சொல்கிறேன். கண்டிப்பாக இனிமேட்டு ஏதாவது செஞ்சேன்னா நானே விளக்கி போட்டுறேன். இப்போ அடுத்த பிரச்சனை என்னது அத்தை? உனக்கு சமைக்க தெரியுமா தெரியாதா? அத்தை, நேற்று தான் நான் புட்டிங்லாம் செஞ்சேனே, மண்ணாங்கட்டி. சூப்பராக இருக்குன்னு அத்தானே சொல்லிட்டாரு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டீங்க. ம் இவங்க புட்டிங் வைக்கிறாங்களா? புட்டிங்கு. அதுக்கு பேசாமல் புட்டிங்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலாக உப்பிங்னு வச்சுருந்துருக்கலாம். என்ன உப்பிங்கா? பின்ன அம்புட்டு கொள்ள உப்பை தூக்கி போட்டு வச்சிருக்காதுல. உப்பு போட்டிருக்கேனா? பின்ன நான் என்ன சக்கரை போட்டிருக்கேன்னு சொன்னேன்? நான் செஞ்சதை நீங்கள் சாப்பிடாம சொல்கிறீங்க அத்தை. ரொம்ப ஓவராக அலப்பிக்காத. நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பீங்க. அத்தான் சூப்பராக இருக்குன்னு ஃபுல் டிஷ்ஷையும் வாங்கிட்டு போயிட்டாரு. வாங்கிட்டு போனதெல்லாம் உண்மைதான். ஆனால் அவன் சாப்பிட்டானா நீ செக் பண்ணியா? இல்லையே, நீ செஞ்ச புட்டிங்க கிச்சனில் தான் கிடக்கு. கிச்சன்லையா? பின்ன உப்பு அம்புட்டுக்குள்ள அள்ளி கொட்டியிருக்க. அதை யார் தின்னுமா? மனுஷெல்லாம் திம்பானா? மாடு நாய் கூட அதை எட்டி பார்க்காது. சும்மா நான் செஞ்சதை குறை சொல்லாதீங்க அத்தை. நான் ஒன்றும் குறை சொல்லல தாயி. உனக்கு உப்பு சர்க்கரைக்குமே வித்தியாசம் தெரியல. நீ எல்லாம் என்னத்தை சமையல் பண்ணி கிழிக்க போற? நீ ஒரு ஆணையும் பிடுங்க வேணாம். உன் ரூமை நீட்டாக வச்சுக்க, அது போதும். சும்மா அதை சமைக்கிறேன் இதை சமைக்கிறேன்னு கிச்சனில் உள்ள பொருளையும் கிச்சனையும் வீணாக்காத. சும்மா வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க அத்தை. எனக்கு தெரியும் அத்தா என்கிட்ட போய் சொல்ல மாட்டாரு. ஆமாம் ஆமாம், அவன் உன்கிட்ட போய் சொல்ல மாட்டான். நீ தப்பு பண்ணினாலும் என் கத்தியால நீயே குத்துனாலும் ஒன்றும் சொல்ல மாட்டான். வலிக்கிறது கூட சந்தோஷமா ஏற்றுப்பான். அவன் தான் உன் மேலே சொக்கி போய் கிடக்குறானே. அவனை உன்கிட்ட இருந்து மீட் எடுக்கிறது பெரிய வேலையா இருக்கு. நீ என்னமோ பண்ணிட்டு போப்பா. எது பண்ணாலும் சரி, பாத்திரத்தை இம்பிட்டு புழங்காத, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். சமைக்க வந்துட்டாலாமா சமைக்க. புள்ளையும் என்கிட்ட பிரிச்சுட்டா. இப்போ உப்பு சப்பு இல்லாத நல்லாவே இல்லை. அந்த சாப்பாடை போய் என் பிள்ளைக்கு கொடுக்குறா. அவனும் அதை தின்னுபிட்டு நல்லா இருக்குன்னு வேற சொல்லியிருப்பான் போல. கன்றாவி, என்ன மனுஷனா இருப்பான்னு தெரியலப்பா. ஏன் சின்னம்மா, உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் ஏதோ கறி குழம்புல உப்பு கொஞ்சம் கம்மியா போட்டுட்டேன். அதுக்கு இந்த பையன் என்ன வாழ்வான்னு கத்துனா. இப்போ இந்த அம்மனி உப்புலயே ரவா கேக் பண்ணியிருக்கு. வாயில வச்சுட்டு தான் பொண்டாட்டி தனக்காக செஞ்சு கொடுத்துருக்கான்னு நினைச்சிட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருப்பான். வெக்கம் கெட்ட பையன். ஏன் அவ கோவமா போராடி? போகட்டும். அப்பயாவது புத்தி வந்து ஒழுங்கா சமைக்கிறாளான்னு பார்ப்போம். சர்க்கரைக்கும் உப்புக்குமே வித்தியாசம் தெரியல உன் பேத்திக்கு. இதெல்லாம் என்னத்தை சமைச்சு என்னத்தை குடும்பம் நடத்த போதோ தெரியல. இந்த அத்தைக்கு வேற வேலையே இல்லை. நம்மள திட்டலன்னா தூக்கமே வராது போல. சரி, என்ன ரவா புட்டிங்க அப்படியே இருக்கு? அத்தான் சாப்பிட்றேன்னு சொன்னாரு, இங்கே கொண்டு வந்து வச்சிருக்காரு. சரி, சாப்பிட்டு பார்ப்போம். இப்போவும் நல்ல வாசனையா தான் இருக்கு. அப்புறமும் ஏன் அத்தை உப்பள்ளி கொட்டியிருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தூ 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 தூ. என்ன எம்பிட்டு உப்பா இருக்கு? இதவா அத்தா நல்லா இருக்குன்னு சொன்னாரு, ஏன் இப்படி சொல்லணும்? என்னையும் வாயிலே வைக்க விடல. இதை பார்த்துதான் அத்தை திட்டுறாங்களோ? ச்சே, ஏன் அந்த அத்தை இப்படி இருக்காரு? நல்லா இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே. இதுல உப்பு அள்ளி கொட்டி இப்படி உப்பு கக்கிது. இதை எப்படி சாப்பிட்டுருப்பாரு மனுஷன்? ச்சே, வரட்டும். வெளியில தானே போயிருக்காரு. எப்படியா இருந்தாலும் ஆஃபீஸுக்கு கொண்டு போய் விடுறதுக்கு வந்து தானே ஆகணும். அப்போ என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன் இந்த மாதிரி சொன்னீங்கன்னு நம்ம கண்டிப்பாக கேட்டே ஆகணும். சில்லி லேடி. ஹலோ திவ்யா, எங்கே இருக்க? நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்டி. ஹாஸ்பிட்டல்? ஆமாம். ஃபார் வாட்? எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஓ, விச் ஹாஸ்பிட்டல்? ஸ்ரீ நர்சிங் ஹோம். ஓகே ஐ நோ த ஹாஸ்பிட்டல். நான் அங்கே வைத்துமா? இல்லை வேணாண்டி. இல்லை பரவாயில்ல, நான் அங்கே வரேன். எந்த ஏரியான்னு மட்டும் சொல்லு. ஏரியா வந்து பாலக்கரை. ஓ ஓகே ஐ நோ த பாலக்கரை. ஓகேடி, நான் வந்துட்டு உனக்கு கால் பண்ணுறேன். ஓகேடி. இந்தாங்க ராசு, நல்லா சூடாக கொதிக்க இருக்கு. குடி ரத்னம். அட என்னங்க நீங்க, கைப்பிடி கொடுத்துருக்காங்க, அதை பிடிக்காம மேலே இருக்கிறத பிடிச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு கைப்பிடியெல்லாம் ஒத்து வராது. இப்படி குடிச்சாதான் குடிச்ச மாதிரி இருக்கும். ஆமா, நைட்டு தேனுக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தியே, என்ன சொன்னா? நீ பேசுறேன்னு சொன்னேன். அப்ப எனக்கே தெரியல, என்னை அறியாமே நானே தூங்கிட்டேன். அதான் இப்ப கேக்குறேன். சும்மா தாங்க பேசுனேன், வேற எதுவும் விஷயமாலாம் நான் எதுவும் பேசல. இல்லையே, நம்ம டாக்டர்கிட்ட போகணும் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்த. பாத்தியலா, அப்ப முழிச்சு எல்லாத்தையும் கேட்டிருக்கிய. சும்மா என்கிட்ட தூங்குற மாதிரி நடிச்சிருக்கிய, அப்படித்தானே?
இப்பதான் தெரியுது ராசு, தேனும் அர்ஜுனும் இவ்வளோ கோல்மால் ஏன் பண்றாங்கன்னு. நீ வேற ரத்னம், பாதி தான் காதில் விழுந்துச்சு. கடைசி வரைக்கும்லாம் நான் கேட்கவே இல்லை. ஹாஸ்பிட்டல் போகலாம் வரியான்னு கூப்பிட்டது மட்டும் கேட்டுச்சு. அதுக்கு தேன் என்ன சொன்னா? தேன் என்ன சொல்லுவா, வரலன்ட்டா. ஏன் வா? தானா தரிக்கட்டும் அப்படிங்கிறாங்க. கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது. தானா தரிச்சிருந்தா இன்னும் தரிச்சிருக்கணுமே. சரி வாடி அப்படின்னு கூப்பிட்டா இவ வர மாட்டேங்கிறா. அப்புறம் உங்க தங்கச்சி என்ன சொல்லுவா? நான் என்னமோ பொறுப்பு இல்லாம இருக்கேன்னு என்னைய திட்டமாட்டா? எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா ஒண்ணுங்க, நம்மளுக்கு எதிரி வெளியில எங்கேயும் இல்லை, நம்ம பிள்ளைங்களே போதும் போல. யாரு ரத்னம்? உங்க தங்கச்சி தாங்க பேசுறா. என்ன விஷயமா? அது எப்படி எனக்கு தெரியும்? சரி, எடுத்து பேசு. சரிங்க. ஹலோ ஹலோ தேவி, ஹலோ கேக்குதா? ஆ என்ன தேவி காலையில ஃபோன் அடிச்சிருக்க? என்ன விஷயம்? மைனி, சொல்லு தேவி. என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்கிய? என்னாச்சு? வீடுன்னு வந்துட்டா ஒரு வேலை பார்க்கறதில்ல. போய் ரூமுக்குள்ளார போய் படுத்துக்கிறா. நானும் உங்ககிட்ட எதுவும் சொல்ல வேணான்னு பார்த்தேன். இப்படியே போயிட்டு இருந்தா நான் தான் எல்லா வேலையும் செய்யணும் போல. இல்லையே, தேனி எல்லா வேலையும் செய்வாளே. பின்ன நான் என்ன பொய்யா சொல்றேன்? இல்ல தேவி, நான் அப்படி சொல்ல வரல. இங்க நடக்கிறத நானும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு பாத்துட்டு இருந்தேன். ஆனா என்னால முடியல. உங்க பொண்ணு பண்ற அட்டகாசத்தை உங்களுக்கு தெரியப்படுத்த வேணா, அதுக்காக தான் மைனி நான் இப்ப கால் பண்ணேன். என்னன்னு தெளிவா சொல்லு தேவி. உங்க பொண்ணு சரியா வேலையே பார்க்க மாட்டேங்கிறா. நேரமும் புருஷன் கூட வெளியில சுத்துறதுலதான் மெயினா இருக்கா. என்ன? ஆமா. அப்புறம் நிறைய போய் சொல்றா. ஏதோ நானா இருக்க கண்டு அமைதியா போயிட்டு இருக்கேன். என்ன அப்படி பண்ணிட்டாவ? ஏங்க, மருமகளா இருக்கிறவ காலையில எத்தனை மணிக்கு இங்க எந்திரிக்கணும்? சொல்லுங்க மைனி. நீங்களும் ஒரு மருமகளா இருந்துட்டு வந்தவ தானே, உங்களுக்கு தெரியாதா? நீங்களே சொல்லுங்க. நீங்க எங்க வீட்டுல இருக்கும்போது எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிய? 6 மணிக்கு. 6 மணிக்கு. ஆனா உங்க பொண்ணு எத்தனை மணிக்கு எழுந்திரிக்காக தெரியுமா? 10 மணிக்கு. ஏன்னு கேட்டா உடம்பு சரியில்லைன்னு இந்த பையனும் கூட சேர்ந்துக்கிட்டு சப்போட்டு. இல்ல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நானே போய் கேட்டாலும் நான் தான் வம்பு பண்றேன், சண்டை பண்றேன்னு என் மேல பழைய வேலை தூக்கி போடுறாங்க. இவ பண்றதெல்லாம் நான் யார்கிட்ட போய் சொல்றது? அவளுக்கு அம்மா நீங்க தான் இம்புட்டு தூரம் பெத்து வளர்த்துருக்கீங்க. அப்ப உங்ககிட்ட கேட்கறது தானே முறை. அதனாலதான் இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன். எந்த மருமகளாவது காலையில 10 மணிக்கு எந்திரிப்பாளா? நீங்களே சொல்லுங்க. தப்புதான். உங்களுக்கு தெரியுது தப்புன்னு, ஆனா உங்க பொண்ணுக்கு தெரியலையே. ரொம்ப திமுறால சுத்திக்கிட்டு இருக்கா. நான் அவங்க அத்தை, நான் ஏதோ பொறுத்து போலாம். இதுவே வேற வீட்டுல மருமகளா போயிருந்தானா கட்டின 2வது நாள் வீட்டுக்கு வந்து நின்றுப்பா. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். மகளை கட்டி கொடுத்துட்டு அம்போன்னு நீங்க பாட்டுக்கு உங்க பாட்டுக்கு உட்காந்துருக்கீங்க. மகளை கட்டி கொடுத்தமே என்ன ஏது அப்படிலாம் விசாரிக்கிறதே இல்ல. உங்களுக்கு என்ன, என் பொண்ணு மருமகளா வந்து எல்லா வேலையும் பார்த்து கொடுக்குறா. அதுவும் இல்லாம மாசமாவும் ஆயிட்டா. இன்னும் கொஞ்சம் நாள்ல உங்களுக்கு குழந்தை வேற வரப்போகுது. பேரம்பேத்தியும் எடுத்துட்டிய. இப்படியே போயிட்டு இருந்தா நான் எப்ப பேரம்பேத்தியெல்லாம் எடுக்கிறது? முதல்ல உங்க பொண்ணு கூப்பிட்டு புத்திமதி சொல்லுங்க. பிறகு பாத்துக்கலாம் குழந்தை பிறக்கிறதையும் பிறக்காததையும். அடிப்படையான மரியாதை கொடுக்குற தனமே உங்க பொண்ணுக்கு கிடையாது. என் பையனும் இவகிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாய் மூடிட்டு தெரியுறான். ஏங்க, நீங்க நல்லா வளர்த்துருப்பீங்கன்னு தானே நாங்கள் உங்ககிட்ட இருந்து பொண்ணு எடுத்தோம். அவ இப்படி வாப்பட்டியாவும் ஒரு வேலைக்கு உதவாதவளுமா இருந்தா யாரு தான் வச்சிருப்பா? தயவு செஞ்சு உங்க பொண்ணை உங்க கூடயே கூட்டிட்டு போயிருங்க. வேணும்னா என் பையனுக்கு நான் வேற பொண்ணை பாத்துக்கிறேன். தேவி, என்ன ஆச்சு நீ இப்படி பேசுறிய? இந்த கூத்து எத்தனை நாளா நடக்குது? கடந்த 3 நாளா தான் நடக்குது. 3 நாள் தான் நடக்குது. அப்ப 365 நாள்ல இந்த 3 நாள் தான் நடக்கலன்னா அது பரவாயில்லையே. எதுங்க பரவாயில்ல? எல்லாம் அவங்க செய்யாம உடம்பு முடியலன்னு சொல்லி படுத்துருப்பாங்களா? நம்ம அவங்களுக்கு பணிவிட செய்யணுமா? அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காது. ஏதோ மைனி ஆச்சேன்னு தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். இதுவே வேற யாராவதா இருந்தா நான் கண்டிப்பா இங்க நடக்கிறதே வேறையா இருக்கும். ஒழுங்கா உங்க பொண்ணை வீட்டு வேலையில பார்க்க சொல்லுங்க. நானும் எம்பிட்டு தூரத்துக்கோ சொல்லிட்டேன், கேட்க மாட்டாங்க. வேற யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம தான் இப்ப உங்களை கண்டுபிடிச்சு உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீங்களாவது உங்க பொண்ணு வாழ்க்கைய ஒழுங்கா பாத்துக்க சொல்லுங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நான் போனை வச்சுறேன். என்னாச்சு ரத்னம்? ஏன் இப்படி கோவமா இருக்க? எல்லாம் உன் பொண்ணாலதான். யாரு? தேனாலையா? ஆமா. உங்க தங்கச்சி போன் பண்ணி தேனை ஒரே குறையா குத்தி தீக்குறா. பாவம் அந்த பிள்ளை அம்புட்டுக்குள்ள வேலை பார்க்குது. இப்ப வேலையே பார்க்கலன்னு போய் சொல்றாங்க. இவளெல்லாம் இப்ப என்ன பண்ண நான் சொல்லுங்க? சரி விட்டு ரத்னம், என் தங்கச்சியா போயிட்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்க. அதை மட்டும் பாரு. ஏங்க தேவி தேனை பத்தி அம்புட்டு குறை சொல்றா? அது என்ன ஏதுன்னு கூட கேட்காம வருவாங்க? இதெல்லாம் எந்த ஊர் நியாயங்க? நேற்று உங்க மகளுக்கு தானே போன் அடிச்சேன். ஆமா ரத்னம். ஒரு வார்த்தை அம்மா இந்த மாதிரிலாம் நடக்குதுமான்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாளா? எல்லாம் அவ இஷ்டத்துக்கு தான். அப்புறம் நம்ம எதுக்குங்க அப்பா அம்மான்னு இருக்கோம்? பேசாம யாருமே இல்லாத இடத்துக்கு போயிடலாமே. இவங்க பண்ற சேட்டையெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப டார்ச்சர் ஆகுதுங்க. கொஞ்சம் அமைதியா இரு ரத்னம். என்ன ஏதுங்கிறத தேனிக்கிட்ட ஃபோன் அடிச்சு விசாரிச்சு சொல்லு. அதுக்கப்புறம் நான் முடிவெடுத்ததுக்கப்புறம் எதுனாலும் பண்ணிக்கலாம். என்னமோ போங்க. காலையிலேயே போன் அடிச்சு குறை அம்புடுக்குள்ள சொல்றா. இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போதோ தெரியல. சரி விடு, காலையிலே புலம்பிக்கிட்டு இருக்காத. தேனு பேசினாலும் பொறுமையா என்ன ஏதுன்னு கேளு. எந்த விஷயமா இருந்தாலும் எடுத்து உங்க தொல்லை முடிவு பண்ண முடியாது. அதுவும் சரிதாங்க. தேன் வரட்டும், நான் கேட்குறேன்.
ஹலோ ஹலோ யாருங்க சார் நீங்கள் ராஜா தானே? ஆமாம் சார், நீங்கள் யார்? சார் நாங்கள் R2 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கள். உங்கள் ஒய்ஃபை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்கல்ல? ஆமாம், கண்டுபிடிச்சிட்டிங்களா? இல்லை சார், இங்கே ஒரு பாடி கிடக்கு. என்ன? ஒரு டெட் பாடி சார். அவங்களும் நீங்கள் சொன்ன அடையாளத்தோடு தான் இருக்காங்கன்னு தோணுது. இல்லை, இருக்காது சார். நான் சொல்கிறது முழுசாக கேளுங்க. சொல்லுங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா அடையாளமும் அவங்களுக்கு இருக்கு. அது உங்கள் ஒய்ஃப் தானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் கால் பண்ணோம். கொஞ்சம் ஸ்ரீ நர்சிங் ஹோம்க்கு வர முடியுமா? ஸ்ரீ நர்சிங் ஹோம்க்கா? ஆமாம் சார். போஸ்ட்மார்ட்டம் அங்கே தான் பண்ணுறாங்க. அங்கே ஒரு லேடி டாக்டர் இருக்காங்க. ஜிஹெச்சில் இப்போ ரொம்ப ஃபுல்லாக இருக்குது. அதனால அங்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. வந்தீங்கன்னா அடையாளம் சொல்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களால் வர முடியுமா சார்? இல்லை, கண்டிப்பாக அவளாக இருக்காது சார். நாங்களும் அப்படி தான் சார் நினைக்கிறோம். இருந்தாலும் ஒரு எட்டு வந்து பார்க்குறது நல்லது தானே. ப்ளீஸ் வாங்க சார். ஃபோனை வச்சிடறேன். இல்லை, கண்டிப்பாக அது என் ஜீவாவா இருக்காது. எனக்கு தெரியும். அவன் என்னை விட்டுட்டு அவ்வளோ சீக்கிரமா எங்கேயும் போக மாட்டா. அப்படியே போனாலும் திரும்பி வந்துடுவா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா இது அவளா இருக்காது. இருக்காது, இருக்கவே இருக்காது. அவளை நான் எப்படி நல்லா பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவ என்னை விட்டுட்டு சாகணும்னு முடிவு பண்ணிட்டாளா? எப்படி அவளுக்கு இந்த மாதிரி முடிவு பண்றதுக்கு மனசு வருது? சத்தியமா அவளா இருந்தானா என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது. ஆமா, தாங்கிக்க முடியாது. அவளா இருக்காது, இருக்காது, இருக்காது. மறு ஜன்மம் இருந்தால் கூட உயிரே உன் கரம் பிடிப்பேன, உன் கால் தடம் நான் தொடர்வேனே அன்பே அன்பே.